பொண்ணுக்காக எப்படி அழைச்சிட்டு வரான் பாரு. வந்து பார்சல் எடுத்துட்டு போக சொல்லு. ஏய், என்னடா இன்னும் ட்ரூ லவ் கிவ்னு? யாரும் அந்த பொண்ணு? இவதான் என் லவர். ஆமா மணி சார், உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவளை செவரு ஏறி குச்சி வந்துட்டா. கல்யாணமா முடிஞ்சிச்சு சார். அப்ப நாம தூக்கிட்டு வந்த லக்கேஜ் இது யாரா நியூ ஃபேஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது? ஹலோ மேடம், மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், இப்போ தண்ணி எடுத்துட்டு வாடா. வேண்டா சார் நகையில பார்த்தா பெரிய எடுத்து பண்ண மாதிரி இருக்கு சார். என்ன விஜய் சேஷ் மால கல்யாணம் பெரிய எடுத்து போனா இருக்காதா? விஜய் சேஷ்மகாலம் நான் சொன்னது வடபழனியில் இருக்கிற விஜயோட கல்யாண மண்டபம். ஏய், இவன் தானே கல்யாணம் விஜய் சேஷ் மால கூட்டு போனா? டேய் என்ன ஏன்டா கத்துற? இவன் இப்பவே உளறான். அப்ப வளவளா குளகுளன்னு எதையோ சொன்னா அது எனக்கு அப்படி தெரிஞ்சது. நாம என்ன கிட்னாப் பண்றதுல டிப்ளமாவை வாங்கி வச்சிருக்கோம். தண்ணியை ஊத்தேன்டா. ஊத்துடா. ஊத்து. ஏய், ஊத்துடா. அப்படிதான். மயக்க தள்ளி மாட்டிக்குது. ஏய், குளோரோஃபார்ம் தானே ஊத்துன? பின்ன குவாட்டரா வாங்கி ஊத்துவாங்க. ஏய், எவ்வளவு ஊத்துன? அது பதட்டத்துல அப்படியே பாட்டிலோட ஊத்திடுறதா. அட பாவி, அப்படியே வாயில ஊத்துறதானே? செத்தோம். கடத்தல் கேஸ் போய் கொலை கேஸா போகுது. ஏற்கனவே ஒரு ஆள் மாறாட்ட கேஸ் வேற இருக்கு. அது என்ன கேஸ் சார்? சூட் கேஸ். இப்ப அதுவாட முக்கியம். முதல்ல பாடி எடுக்கிற வழியை பாருங்களேன்டா. பாடியா? ஏய், வண்டி ஏறா, பொண்ணை காப்பாத்தணும். ஆமா, அந்த பொண்ணு எப்படி மயக்கமாச்சுன்னு சொன்னீங்க சார்? அந்த கல்யாண மண்டபத்துல ஐயர் ஏதோ கலரி விட்டார் சார். எக்ஸ்ட்ரா ஸ்மோக் ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணு மயங்கிடுச்சு சார். இந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? பேரண்ட்ஸ் அந்த அப்பா அம்மா குரூப் எல்லாம் இங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்தையே கல்யாண மண்டபமா ஆக்கி இங்கேயே கெட்டி மேல அடிச்சிருவாங்க. வேணாம் நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். சரி பாத்து. டேய், படுக்கிற பெட்ல போய் காலை வைக்கிறிய? மூளை இருக்காட உனக்கு? ஏன் படுத்தா மட்டும் கால் போடாதா? சொன்ன வேலையை செய்டி போடி. எனக்கு தெரியும்டா, போடா. இந்த அலங்காரம் எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு கஷ்டம்டா. ஆமா, அங்க பாட்டில் மணி எனக்கு கஷ்டப்படுறாரோ, இங்க கஸ்டமர் சொல்லி கூத்தடிக்கிறாங்க. டேய், அந்த ஆள் சொதப்பனா நம்ம என்ன பண்றது? டேய், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரா? ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா மச்சி, பாட்டில் மணி ரவுடியா இருந்தாலும் நல்ல மனசுடா. சரி, இன்னுமா அந்த பொண்ணுக்கு மயங்க தெரியல? ஒருவேளை ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரி செத்து கித்து போச்சான். என்னடா இது? வெயிட் அண்ட் வெயிட்ல உள்ள ஏத்துறானுங்க. ஒருவேளை மயக்கம் தெரியாமலே போய் சேர்ந்துருச்சோ? எச்சி சுமாரே. நேத்துக்கு நல்லா நடந்து வந்தானே, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்ல இது நம்ம கேஸ் இல்ல. ஆமா ஆம்பளை பைப்பு வச்ச பானை. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு அரவர மொட்டை வச்சுட்டு ஒரு ஹெட் பேண்டோட ஒருத்தர் இருக்காரா பார்க்க சொன்னேன். கிடைச்சாரா அவரு? இல்ல சார். மச்சான், நீ மாட்டின. ஒன்னு அட்மிட் பண்ணிட்டு பணம் வேற கொடுக்கல. மணி அங்க பாரு. அப்பா தப்பிச்சிட்டேன்டா, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆமா கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். இன்னும் மோசடி கேஸ் ஒண்ணுதான் பேலன்ஸ்ல இருக்கு. ஏய், அடக்கடா. ஏய், என்னடா கல்யாண மண்டபம் அந்த பக்கம் இருக்குது, இது என்னமோ செகண்ட் ஷோ முடிஞ்ச மாதிரி அர்ஜென்ட்டா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஏய், கல்யாண மண்டபத்துல நேரம் யாராவது இருப்பாங்களா? வீடு இந்த பக்கம் இருக்கும். வண்டி எடு, ஃபாலோ. ஓகே ஜூட். ஏய், என்னடா ஆச்சு? ஒரிஜினல் பெட்ரோல் போட்டேன் போல இருக்குது, பிளாக் ஆகுது. ஸ்கூட்டர் மாதிரியே சாச்சு ஸ்டார்ட் பண்ணி பாரு. போடா நியூ வண்டி. இன்சல்ட். ஏர் லாக் ஆயிட்டாலே இந்த மாதிரி தான் ப்ராப்ளம். செல்வி, ஏன் இன்னைக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்குற? ஸ்டார்ட் ஆயிடுமா? பெருச்சாளி மேலே ஏற்றி விட்டேன் என் வண்டியை. ஏன் இப்படி சவுண்டு கேட்குது? ஐயோ, ஏண்டா டேய், பின்னாடி இன்ஜின்ல ஏர் லாக்க சரி பண்ணிட்டு வர முன்னாடி உள்ளுக்குள்ள வார் லாக்கே கிடக்குறீங்களே, என்னடா பண்றீங்க? சார், பீச்ல போலீஸ் தொல்லை அதிகம். அதுக்கு இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லித்தான். என் ஆட்டோ லாட்ஜ் ஆக்கிட்டீங்களாடா சார், எதுக்குடா இது? உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வாங்கிட்டு வரணுமா? ஒரு பாப்கார்ன் வாங்கிக்கின்னு கடல் பக்கம் போய் கடலை பார்த்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்க உள்ள கடலை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அங்கிளா ஆக்கிட்டியாடி? ஒரு தீப்பெட்டி இருந்தா கொடுப்பா. எதுக்கு சார்? உங்களையும் ஆட்டோவையும் சேர்த்து எரிச்சிடுறேன். புள்ளி ராஜாவையும் புள்ளி ராணியையும் ஒன்னா இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். எங்க யாரோ மண்டபத்துல இருந்து உங்களை கடத்திட்டு வந்தான்ட்டு சொல்றீங்க. தூக்கும் போது கூட வாங்க மூஞ்சி பார்க்கல நீங்க? திரும்பி முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி மயங்கிட்டேன். கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. ஆமா, அவங்க உங்களை எதுக்காக கடத்துனாங்க?
அதுவும் தெரியலையே. சரி அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணுமா? செத்து போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கோடா அட்வைஸ் பண்றது யாருன்னு பாத்தியா? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். அவனை விடுங்க. உங்க உயிரை காப்பாத்தினவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொன்னீங்களா? என்னை எதுக்கு காப்பாத்தினாரு? ஏன் காப்பாத்தினாரு? எங்க அவரு? அதோ அவர் பேரு பாட்டில் மணி. பெரிய ரவுடி, ஆனா நல்ல மனசு. காபி சூடான காபி. ஆட்டோ சொல்றது கேளு. அந்த பொண்ணுக்கு ஆமாடா, யாருக்கு சூடான தெரியாது, காபி. நான் ஐயர் சொல்றது கிராம கேளு. ஏய், கப்பையில இது வாங்குனது. இந்தம்மா, இதுல ஒரு கல்படி. என்ன நடந்தது நான் சொல்றேன். ஏய், நாங்க எல்லா மேட்டரும் சொல்லிட்டோம். நீ மறுபடியும் உளறி அவளை அழ வைக்காத. நான் ஏன்டா உளர போறேன்? நீங்க எல்லாத்தையும் ஆர்டர்ல சொல்லிட்டீங்கல்ல. ஆடெல்லாம் சொல்லிட்டோம், நீ அவுட் ஆஃப் ஆர்டர் ஆக்காத. வீட்டுக்கு போகணும்னு சொன்னீல, டைம் ஆயிடுச்சு. கிளம்பு கிளம்பு. இவன் என்னடா இவ்ளோ வெக்ஸ் ஆவறான்? ஏய், அதான் ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீ நான் என்ன வேணும்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோம். என்னடா எல்லாரும் அட்ட டைம்ல தலையில கை வைக்கிறீங்க? அது நாங்க பீச்ல இருந்து தூக்கிட்டு வந்து சொல்றாவ இல்ல. அப்ப மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்தது சொல்லவே இல்லையா? என்னடா ஃபைட்டர்ஸ் மாதிரி என்ட்ரி கொடுக்குறானுங்க? நான் எதுனா ஸ்லிப் ஆகி உளறிட்டேனா? ஐயோ ஏண்டா டேய், நீங்க எல்லாம் எந்த ஆர்டர்ல சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஏண்டா கிளைமாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டீங்களாடா கேன பசங்களா? நான் அப்படியே டைட்டில்ஸ்ல இருந்து இட்டுன்னு வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. இந்த பாருமா, தோ நிக்குது பார். இந்த ஃபிகரை தூக்கின்னு போய் தோ இந்த மண்டக்கட்டு மகாதேவனுக்கு கண்ணாரம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது மண்டபம் மாறி போய் இந்த ஃபிகருக்கு பதிலா நீயே சூப்பர் ஃபிகரா இருக்கிறதுனால ஒன்ன தூக்கின்னு வந்துட்டாரு இவரு. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் இன் இங்கிலீஷ். பாத்தியாடா, சிஸ்டரே புரிஞ்சுக்கின்னு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. நீங்களாம் இன்னத்துக்குடா பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்கடா வாங்கடா, செகண்ட்ஸை போகலாம். பக்கத்து தேட்டர்ல 2 பிட்டு சேர்த்துருக்காங்களாம், சூப்பரா. அது கர்ச்சீப்ல குளோரோஃபார்மை வச்சு மூக்கில் அமுக்குனது நான் இல்லை, அவன்தான். நான் வெறும் கோணியத்தான் சாப்பிட்டா மேலே போட்டேன். அந்த கோணியை எடுத்து என்ன பண்ண போறேன்? வெரி குட், சூப்பர். தேங்க்ஸ்டா. ஏய் 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 நில்லு, நான் சொல்றது கேளு. ஏய் ஹலோ, ஏய் வா, ஏமா ஊன்னா சூசைட்னு போறியே, அது என்ன பல்லி மிட்டாயா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுனே இருக்கிறதுக்கு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்காதா? அதனால அடிக்கடி இந்த மாதிரி முடிவு எடுக்கணுமா? இது பாருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா காலைல விழுறோம், மன்னிப்பு கேட்கிறோம். உங்க நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்கிறோம். போதுமா? வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டி ஓடி போனேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏதோ தெரியாம தப்பு. நம்புவாங்க. எந்த வீட்லயாவது என்ன தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? வெட்டிடுவாங்க. எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அத்தனை பேரு முன்னாடி கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு இந்நேரம் எங்க அம்மா தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க. ஆஹா, சூசைட் பண்றது இவங்க குடும்ப பழக்கம் போல இருக்குமா? ஏ சிஸ்டர் அழுவுற? ஓ அம்மா, நீ ஏன்டா சிஎம் கூப்பிடுற? என் காலு. இது பாருங்க, உங்க வீட்ல என்ன ஜெயில போட்டாலும் சரி, நேரடியா உங்க அப்பா கிட்ட போய் பேசிடுவோம். வாங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா?